மலேசியாவில் தொழிற்சாலையை திறக்கப் போவதாக அமெரிக்காவின் பிரபல கார் தயாரிப்பு நிறுவனமான டெஸ்லா இக்காலத்திலும் கூறியதே இல்லை என்கிறார் அனைத்துலக வாணிபம், முதலீடு மற்றும் தொழில்துறை அமைச்சர் துங்கு ஜஃப்ருல் அசீஸ். அமைச்சும் அப்படியோர் அறிவிப்பை வெளியிட்டதில்லை என்றார் அவர். டெஸ்லா தலைமை செயல் அதிகாரி எலான் மாஸ்குடன் நாங்கள் முதலீட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது என்னமோ உண்மைதான். ஆனால் இங்கு கார் தயாரிப்பு தொழிற்சாலை எதனையும் திறப்பதாக அவர் உறுதி ஏதும் கொடுக்கவில்லை என அமைச்சர் சொன்னார். மலேசியா உள்ளிட்ட தென்கிழக்காசிய நாடுகளில் தொழிற்சாலைகளை அமைக்கும் திட்டத்தை டெஸ்லா ரத்து செய்திருப்பதாக தாய்லாந்து நாளேடான தி நேஷன் முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தது. அது குறித்து அரசாங்கம் விளக்கம் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் வலியுறுத்திய நிலையில் துங்கு ஜஃப்ருல் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தாய்லாந்து நாளேட்டின் செய்தி உறுதிப்படுத்தப்படாத மூலத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளது. டெஸ்லாவின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதனையும் அது மேற்கோள் காட்டவில்லை என்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.